லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏதாவது அதிசயம் நடந்தா நாங்க அந்த வீட்டை விட்டு போகாம இருப்போம்னு சொன்னீங்கல்ல, அதிசயத்தை நிகழ்த்துற அவதாரணியே எங்க கூட தான் சார் இருக்கா. அவ எங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவே பிறந்த மகா சக்தி சார் அவ. அந்த சக்தி பேர் அபிராமி. அவ எங்க குலசாமி. அவ எங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களால மட்டும் இல்ல, உங்களை அனுப்பின அந்த அரக்கி ஸ்ரீஜாவால கூட எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. சார், உங்க ரெண்டாவது மருமக அபிராமியை பத்தி தானே பில்டப் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்ரீஜா மேடம் யாருக்கிட்ட 2 கோடி ரூபாய் கடனை வாங்கி இந்த வீட்டை ஜப்தி பண்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? அயன் லேடி ருத்ரா மேடம். ருத்ரா மேடம்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? மேடம், ஒரு டவுட். என்ன டவுட் சொல்ல? இல்ல, திடுதிப்புன்னு கிளம்பி சென்னைக்கு வந்திருக்கோம். அதான் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலான்னு. ஏன் சொன்னாதான் கூட வருவீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம், சும்மா தான் கேட்டேன். சரி, லெட்ஸ் ப்ளே த கேம். நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்க நம்ம எதுக்காக சென்னைக்கு வந்திருக்கோம். நானே யோசிச்சு சொல்றதா? சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்க மேடம். தெரியாட்டி கூட சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. உங்க மருமக அபி வர்மா கம்பெனிய ஆரம்பிக்க விடாம தடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க தான் தி கிரேட் ருத்ரா மேடம். அந்த ஸ்ரீஜா அபிய படிவாங்க ருத்ரா கூட சேர்ந்துட்டாளா? இப்ப இந்த வீடு ஜப்தியாக போறத தடுக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை காப்பாத்த இப்ப கூட ஒரு வழி இருக்கு. அந்த வழி என்னன்னா, உங்க குலதெய்வம் அபி ருத்ரா மேடத்துக்கிட்ட போய் கால்ல போய் விழுகணும். ருத்ரா மேடம் சொல்றத கேட்கணும். செய்வாங்களா உங்க அபி? போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி காலி பண்ண ரெடியா இருங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், போலாம். அப்பா அப்பா பாத்துப்பா. டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்டா போப்பா. ஜான்சி, அம்மா, அபி என்னம்மா சொல்றா? பாப்பாவை காணுமா? ஆமாமா, அபி கிட்ட இருந்து நம்ம ஆசிரமத்து குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அததான் அபி சொல்லிட்டு இருக்காங்க. மங்காவோட குழந்தை காணுமா? மங்கா குழந்தையா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா ஜான்சி, மங்கான்னு ஒருத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குழந்தைய வளர்க்க முடியலன்னு ஆசிரமத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போனா. அந்த குழந்தை தான் அபிகிட்ட இருக்கிற நம்ம ஆசிரமத்து குழந்தை. ஜான்சி, எப்படியாவது மங்கா குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருமா. சஞ்சீவ் மங்காக்கு என் குழந்தை இருக்கிற இடம் தெரியும்னு சொன்னாரு. அம்மா மங்கா தான் தன் குழந்தைய ஆசிரமத்துல கொண்டு வந்து விட்டதா சொல்றாங்க. அப்போ சஞ்சீவ் குழந்தையதான் மங்கா ஆசிரமத்துல கொண்டு வந்து விட்டுருப்பாளோ? அப்ப அபி இத்தனை நாளா மங்கா குழந்தை நினைச்சு வளர்த்ததா அவங்களோட குழந்தையா? உனக்கு பின்னாடி செல்லுக்குள்ள இருக்கிறது யாருமா? நான் இவ்வளவு நேரமா உங்ககிட்ட ஒருத்திய பத்தி சொல்லிட்டு இருந்தேன்லமா, அவ தான் இவ. அவ போட்டோ எடுத்து எனக்கு கொஞ்சம் அனுப்பு.
ஏமா? நீ எடுத்து அனுப்பு சொல்றேன். சரிம்மா. என்ன எங்க அம்மா உன்னை போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றாங்க? அச்சச்சோ, கிழவிக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. தொலைஞ்சேனா? என் தங்கச்சி பொண்ணாச்சே, இந்த குடும்பத்தை தான் குடும்பம் மாதிரி நல்லா பார்த்துப்பான்னு நினைச்சேன். அது பெரிய தப்பா போச்சுடா. ஆடு வேஷத்துல இருக்கிற ஓனாய நாம ஏமாந்து வீட்டுக்குள்ள விட்டுட்டோம். அது தன்னோட பசிக்கு இந்த குடும்பத்தையே இரையாக்கிடுச்சு. போச்சு, எல்லாமே போச்சு. அப்பா, அந்த ஸ்ரீஜா பண்ண சூழ்ச்சியால முதல்ல அபியும் சஞ்சீவும் இந்த வீட்டை விட்டு போனாங்க. இப்ப நாமெல்லாம் போக போறோம். இனிமே நமக்கு இந்த வீடு இல்ல, நமக்கு இந்த வீடு இல்லப்பா. அப்பா அப்பா அழாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம்ப்பா. நீங்க தைரியமா இருங்க. அப்பா, அந்த ருத்ரா என்னப்பா, யார் வந்தாலும் அபிய ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க வேணா பாருங்க, அபி இந்த வீட்டை ஜப்தி பண்ண முடியாம தடுப்பா. நான், நீங்க, அம்மா, அபி, சஞ்சீவ் எல்லாரும் முன்ன மாதிரி இந்த வீட்ல சந்தோஷமா இருப்போம். இது நடக்கும்பா. மேடம், நீங்க அபி விஷயமா தானே சென்னைக்கு வந்திருக்கீங்க? பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்டீங்க. அம்மா, நீ எப்படி கண்டுபிடிச்ச? இல்ல மேடம், உங்க பிஸி ஷெட்யூல்ல நீங்க சென்னைக்கு வந்திருக்கீங்கன்னா அப்போ குட் ஆர் பேட் பெரிய ரீசன் இருக்கணும்ல. சென்னையில குட் ரீசனும் இருக்கு, பேட் ரீசனும் இருக்கு. வர்மா சார் டைரி ஃபார்ம் பிசினஸ்ல தோக்கணும்னா கண்டிப்பா அபி வர்மா சார் கூட இருக்க கூடாது. சோ அது சம்பந்தமா தான் நீங்க ஏதோ பண்ண வந்திருக்கீங்கன்னு நினைச்சு நான் கெஸ் பண்ணி சொன்னேன் மேடம். யூ டு ஸ்மார்ட். அதனால தானே மேடம் நீங்க உங்க கூடவே என்ன வச்சிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. அந்த அபிய என் வலையில விழ வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அண்ட் திஸ் டைம் அது டெஃபினெட்லி கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். மேடம், உங்ககிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த கடவுளையே உங்க பேச்சை நீங்க கேட்க வச்சிருவீங்க மேடம். இந்த புல்லட்ல வரவன் ரொம்ப நேரமா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. ஜான்சி அனுப்பின போட்டோவை பார்க்கலான்னு பார்த்தா போட்டோ ஓபன் ஆகாம சுத்திக்கிட்டே இருக்கே. போட்டோ பார்க்கலான்னு பார்த்தா போன்ல சார்ஜே இல்ல. முதல்ல போய் சார்ஜ்ல போடணும். அந்த கிழவி என் போட்டோவை பார்த்த அடுத்த நிமிஷம் நான் தான் மங்காவை கொல்ல வந்தேன்னு சொல்லிடுவா. அவ சொல்ல வந்த அடுத்த நிமிஷம் நான் தொலைஞ்சேன். இவளை எப்படி வாயை திறக்க வைக்கிறது? ஐயோ, இந்த போலீஸ்காரி வேற நம்மளே பார்த்துட்டு இருக்காளே. இந்த போலீஸ்காரி அம்மா வேற எப்ப வேணாலும் கால் பண்ணி என்ன போட்டு கொடுத்துடலாம்.
அவ என்ன போட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த ஜெயில இருந்து நான் தப்பிச்சாகணும். மேடம். என்ன? நான் பாத்ரூம் போனோம். கான்ஸ்டபிள். எஸ் மேடம். என்னவா? பாத்ரூம் போகணுமா மேடம்? சரி, கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிட வேண்டியதுதான். ரொம்ப கவனமா இருங்க. இவ பயங்கரமான கேடி. கொஞ்சம் அசந்திங்கன்னா உங்களை ஏமாத்திட்டு ஓடிடுவா. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். மேடம் சீக்கிரம் கதவை திறந்து விடுங்க மேடம், ரொம்ப அர்ஜென்ட். திறந்துகிட்டு தானே இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ சொன்னதெல்லாம் நடக்கணும்னு தான் ஆசை. ஆனா எப்படி? அபி ஏற்கனவே பெத்த பிள்ளைய தொலைச்சிட்டு கடன் தொலைன்னு நிறைய கஷ்டத்துல இருக்கா. இப்ப அதுல இந்த பிரச்சனை வேற. நீ வேணா பாரு, அபிய கஷ்டப்படுத்துற அந்த ஸ்ரீஜா நல்லாவே இருக்க மாட்டா. அப்பா, இப்போ எனக்கு ஸ்ரீஜாவை கொல்ற அளவுக்கு கோபம் வருதுப்பா. அவ சாவு கண்டிப்பா என் கையில தான்ப்பா. கோவப்படாத சந்தோஷ், பொறுமையாரு. நீ கோவப்பட்டன்னு வச்சுக்கோ, அதுவே ஸ்ரீஜாவுக்கு சாதகமா அமையும். அதனால பொறுமையாரு. இப்ப நமக்கு பொறுமை தான் அவசியம். நம்ம முதல்ல இந்த விஷயத்தை அபிகிட்ட சொல்லணும். அவ என்ன சொல்றான்னு கேட்டு அதுபடி முடிவெடுப்போம். சரிப்பா. ஏய், இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவ தாங்க மாட்டா, உசிரிய விட்டுருவா. சரிப்பா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்கப்பா. நான் போயிட்டு அபிகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என்னது, அபிக்கு போன் போக மாட்டேங்குது? மேடம், யாரும் நம்மள ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே தோணுது மேடம். வாட்? என்ன வளர்ற? நான் உளறல மேடம், பின்னால பாருங்க மேடம். நம்ம பின்னாடி ஒரு புல்லட் வந்துட்டே இருக்கு. வாட்? இந்த புல்லட் நம்மள ஏர்போர்ட்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு மேடம். டிரைவர், டர்ன் லெஃப்ட். ஓகே மேடம். மேடம், அந்த புல்லட்காரன் கண்டிப்பா நம்மள தான் மேடம் ஃபாலோ பண்றான். மேடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம், ஏதாவது பண்ணுங்க. பேனிக் ஆகாத. நீ சொன்னன்னு நானும் ஏமாந்துட்டேன். என்ன மேடம் சொல்றீங்க? பின்னால பாரு. ஆமா மேடம், யாரையுமே காணோம். நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன் மேடம். ஃபூல்.
மேடம் இப்ப அபியோட வீட்டுக்கு போக சொல்லட்டா மேடம்? அபியோட வீட்டுக்கு தான் போகணும். ஆனா இப்போ அபி இருக்கிற வீட்டுக்கு இல்ல. அவ எந்த குடும்பத்தை காப்பாத்த போராடுறாளோ அந்த குடும்பம் இருக்கிற வீட்டுக்கு. இந்த முகத்தை பார்த்தா எங்கேயோ பாத்திருக்கோன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. அபி குழந்தைய யார் தூக்கிட்டு போயிருப்பா? மங்காவை கேட்டா தெரியும். ஆனா மங்கா எங்க இருக்கான்னு இது வரைக்கும் தெரியல. சரி, சஞ்சீவ்க்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். என்ன சஞ்சீவ்க்கு ஃபோன் போகல? சரி, அபிக்கு கால் பண்ணி பார்க்கலாம். அபியும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யலாம்? இவளை எங்கேயோ பாத்திருக்கோன்னு தெரியுது. ஆனா சட்டுன்னு ஞாபகத்துக்கு மட்டும் வர மாட்டேங்குது. சுமதி மேடம், நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண நர்ஸ் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? உங்க உடம்பு இப்ப பரவாயில்லையா? வேண்டாம், மங்காவை ஒண்ணு பண்ணாத. மங்காவை ஒண்ணு பண்ணிடாத. அவளை ஒண்ணு பண்ணாத. வேண்டாம். இங்க பாரு, நீ என்ன என்ன வேணாலும் பண்ணு. தயவு செஞ்சு மங்காவை விட்டுடு. சரி, நீயே ஆசைப்பட்டு கேட்டுட்ட. அப்ப முதல்ல ஒன்ன கொல்ல வேண்டியதுதான். இவதான் மங்காவை கொல்ல நர்ஸ் வேஷத்துல வந்தவ. இத உடனே ஜான்சி கிட்ட சொல்லணும். ஜான்சிக்கு போனே போக மாட்டேங்குதே. ஜான்சிக்கு மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம். அம்மா சொல்லுங்கம்மா. ஜான்சி, நீ புடிச்சு வச்சிருக்கிய அந்த பொம்பளை. அம்மா, நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கல. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஜான்சி, இப்ப கேக்குதா? ஹலோ அம்மா, சரியா கேட்க மாட்டேங்குது. போயிட்டு சீக்கிரம் வா. போங்கறல்ல. நந்தி மாதிரி பாத்ரூம் முன்னாடியே நிக்கிறாளே, இவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆமா, ஒர்க்ல தான் இருக்கேன். அப்படியா?
யார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம். ஓகே ஜான்சி, மழை பெய்யறதுனால சிக்னல் கிடைக்கலையோ? அம்மா இருங்க, நான் வெளியில வந்து பேசுறேன். லைன்லயே இருங்க. ஜான்சி. ஹலோ அம்மா, கேக்குதா? ஹலோ அம்மா, சொல்லுமா. என்ன போன் கட் ஆயிடுச்சு? என்ன போன் போக மாட்டேங்குது?